ஐயா பண்டி அண்ணா செம ஜாலி. பெரியமா எல்லாம் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகும்ண்ணா. அது வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம். அடப்பாவி பண்டி, உங்க அம்மா போற வரைக்கும் இவன் சோகமா இருக்க மாதிரி பேசினா, இப்ப பாத்தியா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான்சி. நான்சி 3 நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசாம ஒரே வீட்டுல தங்கிக்கலாம், சரியா? நீங்க எல்லாரும் போய் உங்க லக்கேஜை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. எங்க வீட்லயே தங்கிக்கலாம். ஏ பண்டி பண்டி பண்டி, பஸ் கிளம்பிருச்சா? நான் அதுக்குள்ள ரெட் வெல்வெட் போய் பார்த்துட்டு வந்தேன். நானும் உங்க கூடயே தங்கிக்கிறேன் பண்டி. ப்ளீஸ் பண்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தங்கினா ஜாலியா இருக்கும்ல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்க அம்மா வேற என்ன உன்னை பாத்துக்க சொல்லிருக்காங்க. நீ போய் பேக் எடுத்துட்டு வா போ. ஓகே கைஸ், என்னோட லக்கேஜ் எல்லாம் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எங்க வீட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு. நான் அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துறேன். அதுக்குள்ள நீங்க என்ன விட்டுட்டு எந்த கேம்ஸும் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஓகே நான்சி, புஷ்பா, நீங்களும் வர்றீங்களா? ஏய் ரோஸ், இதுதான் உங்க வீடா? இந்த ஏரியாலயே வச்சு உங்க வீடு தான்ப்பா பெருசா சூப்பரா இருக்கு. இப்பதான் நான் உங்க வீட்டை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். உள்ளேயே மாடிப்படி எல்லாம் வச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. பேசாம நம்ம எல்லாரும் உங்க வீட்லயே தங்கிக்கலாமா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல கைஸ். பட் பண்டி தான் அவங்க வீட்ல தங்கணும்னு ஃபீல் பண்றான். ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? எங்க மாம் வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நான் இப்ப பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ரோஸ் இது? ஒரு பியூட்டி பார்லர்ல இருக்கிறத விட உங்க வீட்ல அதிகமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போல இருக்கு. உங்க அம்மா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? எங்க மாம் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க புஷ்பா. பட் எப்பவுமே வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க. எக்ஸ்பயர் ஆன உடனே தூக்கி போட்டுருவாங்க. திரும்பவும் புதுசா வாங்குவாங்க. என்னையும் பார்க்க விட மாட்டாங்க. அதான் எங்க மாம் இல்லாதப்ப இது எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். பட் எதையும் நானும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏ ரோஸ், இது என்னன்னு தெரியுதா? காம்பாக்ட் பவுடர் பா. இதெல்லாம் ரொம்ப பிராண்டட் காஸ்ட்லி மாதிரி இருக்கு. ஹை, 2 ஷேட் இருக்கும் போல இருக்கு. லைட் டார்க்னு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இது என்னது இது? ஓ புரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து இந்த கிளிட்டர் மாதிரி இருக்கும்ல, blush. ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் ரைட் நான்சி. இப்போ கூட ட்ரிப் போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். பட் எதையுமே எங்க மாம் எடுத்துட்டு போகவும் இல்லை, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் எங்க மாம் இல்லாதப்ப இது எல்லாத்தையும் எடுத்து மேக்கப் போட்டு பார்க்கலான்னு வச்சிருக்கேன். இது என்ன தெரியுமா? இதுதான் ஃபவுண்டேஷன். ஏ ரோஸ், இதெல்லாம் எங்க வீட்ல இருந்தா நான் டெய்லி மேக்கப் பண்ணிப்பேன்ப்பா. ஐ, இது என்னது இது? பார்க்கறதுக்கு பால் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. அது கூட ஃபவுண்டேஷன் தான் புஷ்பா. நீ ஓபன் பண்ணி பாரு. அட ஆமா, இது கூட ஃபவுண்டேஷன் தான். இரு, தொட்டு கையில போட்டு பார்க்கறேன். ஹை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் பார்த்ததே இல்லப்பா. ரவுண்டா கியூட்டா பால் மாதிரி இருக்கு. இதை ஒன்ன மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமா ரோஸ்? ஏ புஷ்பா, அவளே அவங்க அம்மா இல்லாதப்ப எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நீ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனேன்னா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும்ல. அதுவும் கரெக்ட் தான். இது என்னப்பா இது? லிப்ஸ்டிக் பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர்ல எல்லாமா லிப்ஸ்டிக் போடுவாங்க? நோ நோ நோ, அது கிளாஸி லுக் கொண்டு வர்றதுக்காக லிப் கிளாஸ். அது பச்சை கலர்ல இருக்காது. உன்னோட லிப்ஸ் என்ன கலர்ல இருக்குமோ அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். அது ஆக்சுவலி வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்டான லிப் கிளாஸ் புஷ்பா. நீ வேணா எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோ. பட் எதையும் எடுத்துட்டு போகாத. சரி சரி, நான் இது எல்லாத்தையும் போட்டு மேக்கப் மட்டும் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கே. ஏ ரோஸ், இது என்னப்பா இது? மாய்ஸ்சரைசரா? இதை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டுமா? இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு ரோஸ். தட்ஸ் ரைட் நான்சி. எனக்கு கூட இந்த கண்டெய்னர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், உள்ள இருக்கிற க்ரீம் விட. இது எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் எங்க மாம் கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். இது மாய்ஸ்சரைசர் தான் நான்சி. நீங்க எல்லாரும் வேணும்னா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கூட உங்க வீட்லயே பேசாம தங்கிக்கலாமான்னு தோணுது. ஆனா இந்த பண்டி தான் விட மாட்டான். பண்டி நம்ம எல்லாரும் தனியா தங்கறதுக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஹை, இது கூட ஏதோ பெருசா அதே பிராண்ட்ல பாட்டில் மாதிரி இருக்கு. இது என்ன ரோஸ் இது? தட்ஸ் டோனர் நான்சி. அது கூட லிக்விட் மாதிரி நல்ல ஸ்மெல்லா இருக்கும். நீ வேணா எடுத்து யூஸ் பண்ணி பாரு. டோனர் இருக்கு, மாய்ஸ்சரைசர் இருக்கு, காம்பாக்ட் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு? லிப்ஸ்டிக் இருக்கு, லிப் கிளாஸ் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் கடைசியா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஐலைனர் தானே. இதை வச்சு நம்ம கையில கூட எழுதலாம் தெரியுமா? இங்க பாரு, நான் எழுதி காமிக்கிறேன். ஏ புஷ்பா, அது ஒன்றும் பெண்ணு கிடையாது எழுதுறக்கு, சரியா? அது பிளாக் கலர்ல இருக்கும். நீ நிறைய யூஸ் பண்ணினா சீக்கிரம் தீந்து போயிடும். ரொம்ப நல்லா இருக்கே. ஏ பண்டி, அவங்க வருவாங்கன்னு எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்க. அவங்க 3 பேரும் எங்க தான் போனாங்க? எப்போ வருவாங்க? ரோஸ் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றேன்னு சொல்லி உள்ள போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ரெட் வெல்வெட், இது அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஏ ரோஸ், நான்சி, புஷ்பா 3 பேரும் உள்ள 1 மணி நேரமா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓ மை காட், பண்டி கூப்பிடுறா. நான்சி அண்ட் புஷ்பா, நீங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டே இருங்க. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஏ புஷ்பா, வாடி, நம்ம முன்னாடி போலாம். ரோஸ் சீக்கிரமா வந்துரு, சரியா? நம்ம இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ரோஸ், இன்னைக்கு ஒரு நாள் பண்டி வீட்ல தங்கிக்கலாம். நாளைக்கு வேணா உங்க வீட்ல தங்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு மேக்கப் போட்டு பாத்துக்கலாம். ரோஸ், பண்டி அண்ணா, இப்ப எல்லாத்தையும் ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா? சாரி பண்டி, உள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா, நான் என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்னலாம் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எங்க அம்மா போகட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஏ பண்டி, உங்க அம்மா கிளியரா சொல்லிருக்காங்கல்ல இதெல்லாம் நம்ம குடிக்க கூடாதுன்னு. இதெல்லாம் ஒளிச்சு வச்சிட்டு இருந்தியா இத்தனை நாளு? ஆமா, எங்க அம்மா போகட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டே சிண்டு, கொஞ்சம் குடிச்சா ஒன்றும் தப்பில்ல. இந்த கப்பில் ஊத்துற, யாருக்கு வேணுமோ குடிங்க, நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். இது எப்படி ஓபன் பண்ணணும்? ஓபன் ஆயிடுச்சு. வண்டி அண்ணா, கொஞ்சம் குடிச்சா ஒன்றும் தப்பில்லைண்ணா. என்னைக்காவது குடிச்சா ஒன்றும் தப்பில்லை. இன்னும் நிறைய ஊத்துக்கண்ணா. அங்க பாருங்க, டின்னுக்குள்ள ஃபுல்லா கேஸ் தான் இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருடா ஏன் நான்சி, இன்னும் 2 கப்பு எடு. இது எல்லாத்தையும் கப்புல ஊத்திடலாம், அதுக்கப்புறமா குடிக்கலாம். இது என்னது இது? டின்னு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஏ பண்டி, எங்கிட்ட வேணா கூட, நான் வேணா ஓபன் பண்றேன். இதை இந்த கப்ல ஊத்துறேன். இங்க பாரு, இப்படி ஊத்துனோடனே கொஞ்சம் கேஸ் நிறைய வர்ற மாதிரி இருக்கும். கேஸ் நல்லா கம்மியா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கப்பில் பார்த்தா கால்வாசி தான் இருக்கும். திரும்பவும் அப்படியே ஊத்தி ஊத்தி ஃபில் பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா? நான்சி அக்கா, அந்த நிறைய ஊத்துறது எனக்கு தான்க்கா. வண்டியண்ணா, இந்த கொஞ்சமா இருக்கிறது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய ஊத்தி ஃபில் பண்ணுங்கக்கா. இருடா சிண்டு, இரு. இன்னொரு கப் எடுங்க. இன்னொரு கப்ல இந்த கோக்கையும் ஊத்திடலாம். சரியா? எல்லாத்துலயும் ஃபுல்லா ஊத்தி, இதுக்கு மேல யாரும் கேட்க கூடாது. சரியா? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எதுவா இருந்தாலும் அளவா தான் குடிக்கணும்னு. அதனால இந்த 3 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு மேல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்க கூடாது. ஐயோ அண்ணா, அங்க பாருங்க, என்னன்னா வேணும்னே கூல் ட்ரிங்க்ஸை வேஸ்ட் பண்றீங்க. நல்ல வேலை கீழே கொட்டல. கேஸ் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஐயோ அண்ணா, என்னன்னா பண்றீங்க பாருங்க, கீழே சிந்திருச்சு பாருங்க. அப்படி கொஞ்சம் நிறைய கேஸை விட்டு கீழே சிந்துனா தாண்டா நல்லா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து குடிங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு கலரா எடுத்து இருக்கிறத குடிக்க போறேன். இது பெப்சியா கோக்கான்னு தெரியல. சூப்பரா இருக்குண்ணா. ஏ பப்ளி, இந்த நீயும் கொஞ்சம் குடி. ஹை, நல்லா சில்லுன்னு நிறைய கேஸோட சூப்பரா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இந்த தண்ணி மாதிரி இருக்கல, இதை எடுத்து குடிக்கிறேன். இது என்னது இது? 7அப்பா இல்ல ஸ்ப்ரைட்டா இல்ல தம்ஸ் அப்பா? சூப்பரா இருக்கு பண்டி, நீயும் குடிச்சு பாரு. நான்சி, அது வந்து தம்ஸ் அப் நான்சி. இந்த கோக் கொஞ்சம் குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும். பண்டி, செம்ம டேஸ்டா இருக்கு பண்டி. குடிச்ச உடனே விளையாடுறதுக்கு நிறைய எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. இந்தாடா சிண்டோ, நீ தானே முழுசா வேணும்னு சொன்ன, நீயே முழுசா குடி. ஐயோ அக்கா, இதுக்கு மேல எனக்கு வேண்டாம்க்கா, போதும்க்கா. ஏ பண்டி, உங்க அம்மா ஏதோ சாப்பாடுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வா பண்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஹாய் பண்டி, ஹாய் நான்சி. உங்க மாம் எல்லாரும் வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, அதான் நானும் லோட்டஸ் வந்தோம். ஓகே கைஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இப்ப சாப்பிட போறோம். பண்டியோட அம்மா பூரி செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா என்ன விளையாடலாம்னு முடிவு பண்ணலாம். பண்டி அண்ணா, நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம் பாத்தீங்களா? செம ஜாலியா விளையாடலாம்ண்ணா. யார் யார் வந்திருக்கீங்க? அட்டெண்டன்ஸ் போட்டுடலாமா? லோட்டஸ் இருக்கா, ரோஸ் இருக்கா, அப்புறம் வந்து ரெட் வெல்வெட் இருக்கா, நான்சி, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறமா சிண்டு, அதுக்கப்புறமா வந்து புஷ்பா, லில்லி, அப்புறமா கடைசியா பப்ளி. மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்கோம். பண்டி, பேசாம நம்ம கிளாஸ்மேட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? ஒரு 20 பேர் சேர்ந்து விளையாண்டா எப்படி இருக்கும்? நான்சி, அது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நான்சி, நம்ம சாப்பிட்டு தூங்கலாம். இந்தாங்க, உங்களுக்கு என்னென்ன எவ்வளவு பூரி வேணுமோ எல்லாரும் நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு பயங்கர பசியா இருக்கு. நான் இன்னைக்கு எப்படியும் ஒரு 5 பூரி சாப்பிட்டுருவேன். எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். பண்டி, அடுத்த 3 நாளைக்கு நம்ம எல்லாரும் இப்படிதான் சேர்ந்து சாப்பிட போறோமா? ஆமா பப்ளி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து எல்லாருமே விளையாடுவோம், அதுக்கப்புறமா தூங்குவோம். பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில படுத்து தூங்குனா சூப்பரா இருக்கும்னா. நம்ம எல்லாரும் ஜாலியா வெளியில படுத்து தூங்கலாம்னா. நோ கைஸ், எங்க மாம் கிளியரா சொல்லிருக்காங்க, நம்ம யாரும் வெளியில படுத்து தூங்க கூடாது, வீட்டுக்குள்ள தான் படுத்து தூங்கணும். ஓகே, தயவு செஞ்சு ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க கைஸ். ஆமா பண்டி, எங்க அம்மா கூட அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா கூட தான் அப்படி சொன்னாங்க. அவங்க தான் இப்ப இல்லப்பா, நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நம்ம எல்லாரும் வெளியிலேயே படுத்து தூங்கலாமே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல போட்ட பூரிய சாப்பிடுங்க, சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. ஏற்கனவே மணி 7 ஆக போகுது. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிட்டு இருக்கு பாருங்க. அண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, நாளைக்கு காலையில விளையாண்டுக்கலாம். நான் வீட்டுக்குள்ள போய் எனக்கு தேவையான பெட்டு, தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுத்து வைக்காம போறான். சரி, என்னப்பா பண்றது? சிண்டு வேற வெளியிலேயே படுத்து தூங்கலாங்கிறான். நம்ம தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன பயம்? வெளியிலேயே படுத்து தூங்கலாமா? வாட் இஸ் திஸ் கைஸ்? நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமும் நீங்க கேட்காம இந்த மாதிரி வெளியிலேயே பாயெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் சேஃப் கைஸ். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம மாம் டாட் யாருமே இல்ல. அக்கா, நம்ம தான் இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லக்கா, ஃபோன் பண்ணுனா வந்துட போறாங்க. நான் போய் படுக்க போறேன்க்கா. இங்க படுத்தாதான் ஜாலியா இருக்கும். ஏ ரோஸ், ப்ளீஸ் பா, சிண்டு வேற போய் படுத்துட்டான் பாரு. ஒவ்வொருத்தரா போய் படுக்கிறாங்க. நீயும் வாப்பா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் வெளியிலேயே படுக்கலாம். சரியா? சப்போஸ் ஏதாவது பயமா இருந்துச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கலாம். சரியா? ஜாலி ஜாலி. நான் இந்த மாதிரி உங்க கூட ஒண்ணா படுத்து தூங்குனதே இல்ல. இன்னைக்கு செம ஜாலியா இருக்க போகுது. ஆமா, எங்க அம்மா கூட என்ன இந்த மாதிரி விட்டதே இல்ல. ப்ளீஸ் பா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா படிக்கிறதுக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே கைஸ், பட் நைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தா டக்குனு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கணும். ஓகே?
ஒரு வழியா ரோஸ் ஒத்துக்கிட்டா பண்டி. வா வா, நான் இங்க படிக்கிறேன், நீயும் அப்படியே பக்கத்திலே படு வா. ஏ ஜாலியா இருக்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது கதை பேசலாமா? உங்க யாருக்காவது ஏதாவது கதை தெரியுமாப்பா? ஓ மை காட் கைஸ், எனக்கு என்னமோ மழை பெய்யுற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும்னு தோணுது. லில்லி அக்கா, நான் கூட அதான் நினைச்சேன். மழை மட்டும் பெஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும்க்கா. என்னது சூப்பரா இருக்குமா? மழையெல்லாம் பெஞ்சா ஒன்றும் சூப்பரா இருக்காது. மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ள ஓடணும். கமான் கைஸ், மழை பெய்யுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இப்பவே நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டா சேஃபா இருப்போம். பயங்கரமா காத்தடிக்குது, இடி மின்னல் வேற வர்ற மாதிரி இருக்கு. பண்டி, எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. யாராவது சீக்கிரமா போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்களே. ஐயோ, நான் இந்த மாதிரி குளிர்ல படுத்து தூங்குனதே இல்ல. பயங்கரமா நடுங்குற மாதிரி இருக்கு. ஏ ரெட் வெல்வெட், இந்த ஒரு வாரமா தான் லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு. அதுக்கு போய் பெட்ஷீட் வேணும்னு கேக்குற? ரெட் வெல்வெட் சொல்றது தான் கரெக்ட். இன்னும் போக போக ரொம்ப குளிரும். நான் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வர போறேன். எனக்கு அப்பா, இப்பதான் நல்ல நிம்மதியா தூங்கலாம். தேங்க்ஸ் பப்ளி, எனக்கும் போத்தி விடுப்பா. ஐயோ, என்னது இது? நேரம் போக போக எனக்கும் லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு. ஏ ரெட் வெல்வெட், எனக்கும் கொஞ்சம் பெட்ஷீட் இந்த பக்கம் இழுத்து போத்தி விடு. உங்களுக்கு மட்டும் போத்திட்டு தூங்குறீங்க, அவ்வளவு பெருசு. ஏ பண்டி, கடைசில எனக்கு இல்லாம பண்ற. நான் தானே எடுத்துட்டு வந்தேன், எனக்கு கூட. ஏய் இழுக்காதீங்க, இந்த பக்கம் பாருங்க, என் காலெல்லாம் வெளியில போகுது. இப்ப எனக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? ஐயோ, உண்மையாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இது, நம்ம மேலேயே மழை பெய்யுது. ஐயோ, ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். போச்சு, இப்போ எந்திரிச்சு உள்ள கூட போக முடியாது. ஏ பப்ளி, எங்க அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மழையில நனையவே விட மாட்டாங்கப்பா. ஆமா, சூப்பரா இருக்கு. இப்படியே மழையில நனைஞ்சிட்டே தூங்கலாம்ப்பா. லில்லி அக்கா, நான் ஒரு பாட்டு பாடிட்டுமா? இந்த மழைய பார்த்தா எனக்கு சூப்பரா பாட்டு ஒண்ணு தோணுதுக்கா. மை காட் சிண்டு, ரொம்ப மழை ஜாஸ்தியா பெய்யுது. நீ கொஞ்ச நேரம் போயிட்டா இருக்கியா? மை காட் கைஸ், இந்த மழையிலேயே படுத்து தூங்க போறோமா? யாருமே உள்ள போக போறது இல்லையா? கைஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்படியே படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி படிச்சிட்டு தான் நம்ம கண்டிப்பா சிக் தான் ஆகும். நான் உள்ள போக போறேன் கைஸ். ஏ ரோஸ், போகாத போகாத. ஐயோ, என்னது இது? ரோஸ் கரெக்டா வீட்டுக்குள்ள போனோனே மழை நின்றுச்சு. அடப்பாவமே, அதுக்குள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்த கிளவுட் அண்ட் ரெயின் இமோஜி எத்தனை தடவை வந்திருக்கு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இது வரைக்கும் மே மந்த்ல வின் பண்ண எல்லா வின்னர்ஸ்க்கும் கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சாச்சு. இன்னிலிருந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் கூட கண்டினியூ ஆகும். ஸோ கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் எப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ கெண்டில் வந்து ஒரு கிவ்அவே கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் அனுப்பிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் வின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.